ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய, மேலும் 11 முதல் 32 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடானது லைட்டாரே சண்டே என்று கூட அழைக்கப்படுவது உண்டு. அப்படின்னா
மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று இந்த 4வது தவக்கால ஞாயிறை நாம் அழைக்கின்றோம். ஒரு தந்தையானவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயம், தன்னுடைய மனைவியை இழந்து தன்னுடைய ஒரே மகனோடு வாழ்ந்து வருகின்றார் இந்த தந்தையானவர். ஒரே மகன் என்பதனால், தன்னுடைய மனைவியை இழந்து விட்டேன் என்பதனால் அவர் தன்னுடைய மகன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு, பாசம், நேசம் வைத்திருந்தார். இவர் பேங்க்கில் வேலை செய்தவர். எனவே அவருக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. நல்ல முறையிலே தன்னுடைய மகனை எல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சாரு. பெரிய ஆள் ஆக்கினார். அந்த மகன் வளர்ந்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஆன்லைன் கேம்பிளிங், இணையதள சூதாட்டம், கூடா உறவு, கூடா நட்பு அப்படின்னு நெறிகெட்டு வாழ்க்கை வாழ்ந்து நிறைய கடன் வச்சிருந்தார். லட்சக்கணக்கில் கடன் ஆயிருச்சு. அவங்க அப்பாவுக்கு தெரியாம தன்னுடைய நண்பர்களிடம் கடன் வாங்கி நிறைய செலவழிச்சிருந்தார். அவருடைய சூதாட்டத்தினால், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய மகன் தம்மிடம் இவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு பணம் கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆச்சரியம், கோபம் பட்டாரு. ஆனால் என்ன செய்யறது, ஒரே மகன் அப்படிங்கிறதுனால தான் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாம் அவர் கொடுத்தார். அந்த லட்சக்கணக்கில் அவர் கொடுக்கவும் இந்த மகனானவன் போய் கடன்லாம் கொடுத்தானோ கொடுக்கலையோ தெரியல, மீண்டும் சூதாட்டம், மீண்டும் நண்பர்களுடைய தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், நெறிகட்ட வாழ்வு, ஆன்லைன் கேம்பிளிங், அப்புறம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாக கடன். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவால் கொடுக்க முடியல அவ்வளோ பணம் கடன் எங்கேருந்து வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. உங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தேகம், உண்மையிலே கடன் வாங்கினானா இவன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரால் நம்ப முடியலை, எப்படி இவனுக்கு லட்சக்கணக்கில் கடன் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் கொடுக்க முடியாமல் அவர் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய வீட்டுக்கு வருவதை அவன் நிறுத்தி விட்டான். எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வரானோ அப்போ எல்லாம் அவங்க அப்பாவிடம் பணம் கொடுங்க, கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி ஒரே மகன் தானே அப்படின்னு கொடுத்து கொடுத்து பழகுனதுனால இன்னமும் அவன் கேட்டுக்கொண்டே அவரை நச்சரித்து கொண்டே இருக்கிறான். அவங்க அப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வர்றதில்லை. அவங்க சொந்தக்காரங்க மூலமாக, அவங்க அப்பாவுடைய தங்கச்சி மூலமாக அவருக்கு ஒரே அழுத்தம். ஆனால் அவர் என்ன செய்வதென்று தெரியாமல், எவ்வளவு பணம் தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும், எங்கிருந்து அவன் கடன் வாங்கினா அப்படின்னு தெரியாமல் அவர் இன்னும் தன்னுடைய மகன் எப்போ மனம் மாறி வருவான், எப்போ திருந்தி வருவான், எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சு அப்படின்னு எப்போ சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஏனால் அவருக்கு இருக்கிறது ஒரே மகன். அந்த மகனும் தன்னுடைய தந்தையோடு வாழாமல் அவன் தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தந்தையை தனியாக தவிக்க விட்டு. அன்புமிக்கவர்களே, அவர் இதை பகிரும் பொழுது அவர் மனசுல ஒரு ஏக்கம், கவலை, கிட்டத்தட்ட அவர் கண்ணீரே வடிச்சிட்டாரு. அவ்வளவும் செஞ்சு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்ற முடியாமல் இந்த நெறிகட்ட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம், அழுகை, வருத்தம் அவருக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் மனம் மாறி திருந்தி எப்பொழுது நல்ல வாழ்க்கை வாழுவார்கள் என்று ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். அதே போல நெருங்கிய உறவினர்களும் சொந்தக்காரர்களும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எப்பொழுது மீண்டும் திரும்பி வருவார்கள், எப்பொழுது நாம் சேர்ந்து வாழலாம் என்று ஆவலோடு காத்திருப்பதும் உண்டு. அதே போலதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தந்தையாகிய கடவுளும் நான் சொன்ன இந்த தந்தை போல நாம் எல்லாருமே தவறு செய்து, பாவங்கள் செய்து, கடவுளை விட்டு பிரிந்து சென்று தன்னுடைய சுயநலத்திற்காக,
தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம் பிள்ளைகள் எல்லாம் எப்போ என் பக்கம் திரும்பி வருவார்கள், மனம் மாறி வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருக்கின்றார். தன்னுடைய பரிவை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய மன்னிப்பை அளவுக்கு அதிகமாக நமக்கு வாரி வழங்க. தவறி சென்ற மக்கள், தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பிறருக்கு தவறு இழைக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அனைவரும் தன்னை தேடி வர வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவிகள் மனம் மாற வேண்டும், பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேர வேண்டும் என்பதுதான் இன்றைய ஞாயிறு வழிபாட்டு வாசகங்களுடைய மைய கருத்து, மைய சிந்தனையாக அமைகின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே பாவிகள் பக்கமும், ஏழைகள் பக்கமும், வறியவர்கள் பக்கமும், ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் இருக்கின்றார். ஏனென்றால் இப்படிப்பட்ட பாவிகளுக்குத்தான், இப்படிப்பட்ட ஏழ்மையில் வாழக்கூடியவர்களுக்குத்தான், இப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் அதிகமாக தேவைப்படுகின்றது. எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள், தவறுகள் செய்து அவரை விட்டு வழி தவறி சென்ற ஆடுகளாக நாம் வாழ்ந்தாலும் அதற்கும் மேலாக அன்பை, இரக்கத்தை பொழியக்கூடிய ஆண்டவராகத்தான் இருக்கின்றார் நம்முடைய கடவுள். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஊதாரி மைந்தனுடைய உவமையை பற்றி. இந்த ஊதாரி மகனுடைய தந்தை எந்த குறையும் அந்த பிள்ளைகளுக்கு வைத்ததில்லை. அவர் பணக்காரர், அவருக்கு சொத்து இருந்தது, அவருக்கு நல்ல வீடு இருந்தது, தோட்டங்கள் இருந்தது, நிலங்கள் இருந்தது. இருந்தாலும் தன்னுடைய மகன், இளைய மகன், சொத்திலே எனக்கு பாதியை கொடுன்னு கேட்டதுக்காக அவர் கொடுத்து விடுகின்றார். இது அவர் செய்த தவறா இல்லது அவருடைய பெருந்தன்மையா, தாராள குணமா? அவர் மீது எந்த குறையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இளைய மகன் எதற்காக சொத்திலே பங்கு கேட்டான்? ஏன் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்டான்? எந்த காரணமும் கொடுக்கப்படவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ வேண்டும், நண்பர்களோடு சேர்ந்து நான் கூத்தடிக்க வேண்டும் என்ற காரணமாக இருக்கலாம். ஏன்னா அடுத்த வரக்கூடிய வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த சொத்தையெல்லாம் அவன் வீணடித்தான், பாழாக்கினான். ஆக நண்பர்கள் அவனிடம் பணம் இருக்கும் வரை கூடி சேர்ந்து கூத்தடித்தார்கள். அவனிடம் பணம் இல்லை, பணம் எல்லாம் முடிந்து விட்டது, சொத்தெல்லாம் விற்று விட்டான் என்று தெரிந்த உடனே அவனை கலற்றி விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். ஆக இன்று கூட பணம் இருக்கும் மட்டும்தான் பந்தம் என்கின்ற நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது யார் உண்மையான நண்பர்கள், யார் உண்மையான சொந்தம்? பணம் இருக்கும் வரைதான் சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பது உண்டு. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு வீட்டை சந்திக்க போயிருந்தேன், வீட்டை ஆசீர்வதிக்க போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டை ஆசீர்வதித்த பிறகு உட்காந்து பேசி கொண்டிருக்கும்போது அந்த வீட்டின் தலைவரும் தலைவியும் இவ்வாறு சொல்கிறார்கள். அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம், அவங்க செய்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், ஒரு சில மாதங்களாக வீட்டை விட்டு வெளியிலே வர முடியலை, கடன்காரர்கள் தொல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே, வாடி வதங்கி நொந்து தனிமையிலே அவர்கள் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த குடும்பத்திற்கு உதவியது அந்த வீட்டு தலைவருடைய நண்பர்கள் தான். சாப்பாட்டிலிருந்து, பணத்திலிருந்து, அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்தாங்களாம். அதை அன்று வரை நினைவு கூர்ந்து தன்னுடைய நண்பர்கள் தான் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் எழுந்து நின்று வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கு காரணம் என்னை தூக்கிவிட்டவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. இப்போ நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பணம் இருக்கும் வரை தான் வருகிறார்களா? அல்லது பணம் இல்லாத பொழுதும், புகழ் இல்லாத பொழுதும், பேர் இல்லாத பொழுதும், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம் உடன் இருந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக, தோழிகளாக இருக்கிறார்களா? ஆக நாம் தான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான சொந்தம், உண்மையான பந்தம் நாம் இக்கட்டான சூழ்நிலை நம்மோடு இருக்கிறதா என்று. எல்லா உறவுகளுக்கும் அந்த உறவுகள் பிரிவதற்கு காரணமாக அமைவது இந்த சொத்து பிரச்சனை தான், இந்த பாக பிரிவினை தான். இந்த சொத்திற்காக, இந்த பாக பிரிவினைக்காக இன்னைக்கு எத்தனையோ இரத்தத்தின் உறவுகள், எவ்வளவோ சொந்தங்கள்
உடன்பிறப்புகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரர்கள் எல்லாமே பிரிந்து இருக்கின்றார்கள் இந்த சொத்து பிரச்சனைக்காக. ஆக தன்னுடைய இளைய மகன் சொத்தை பிரித்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த மூத்த மகனுக்கு தன்னுடைய இளைய மகன் மீது பொறாமை இருந்திருக்கும். அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிந்து வாழ்வதற்கான சூழ்நிலை. அதனால தான் தன்னுடைய தம்பி திரும்பி வந்த பிறகு அப்பா இவர் விமரிசையா கொண்டாடுற திருவிழா போல அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அண்ணன் போய், நான் உங்களுக்கு அடிமை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்க கூடயே இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்ததில்லை என் நண்பர்களோடு நான் விருந்து உண்பதற்கு. ஆனால் இவன் விலை மகளிரோடு போய் எல்லாத்தையும் அழிச்சு சொத்தையெல்லாம் சின்னாபின்னமாக்கி வந்திருக்கிறான். அவனுக்கு நீங்கள் கொளுத்த கன்றை நீங்கள் பரிசாக அடித்து அவனுக்கு உணவு கொடுக்கிறீர்கள், விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், எது நியாயமா அப்படின்னு கேட்குறான். அன்பு மிக்கவர்களே, இந்த சகோதரன் பார்வையில் அது நியாயமாக இல்லை என்றாலும் அவருடைய தந்தைக்கு அது பெரிய இரக்கம். தன்னுடைய மகன் மீது அவர் காண்பிக்கின்ற பரிவு, இரக்கம், அன்பு, கருணை, கரிசனை, அதை இந்த பெரிய மகன் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் உண்மையான உறவு, உண்மையான அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த சொத்துக்காக பிரிவினையை ஏற்றுக்கொள்ளாது, சொத்தை விரும்பாது, சொத்துக்கு ஆசைப்படாது. ஆனால் இன்று எல்லா உறவுகளும் இந்த சொத்துக்காகத்தான் வாழ்கின்றது போல இருக்கின்றது. ஆக இது ஒரு மிக மிக யதார்த்தமான உண்மை. இன்று நம்ம குடும்பத்திலும் நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. கடவுள் மேல் எந்த குற்றமும் நாம் சொல்ல முடியாது, அவர் மீது எந்த குறையும் இல்லை. எல்லாரையும் ஒரே போலதான் அன்பு செய்கிறார், எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நாம் தான் நிறைய நேரங்களிலே தம்முடைய சுயநலத்திற்காக, பேராசைக்காக கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கின்றோம். வழி தவறி சென்ற ஆடுகள் போல வாழ்கின்றோம். அவருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகளாக வாழ்வது கிடையாது. அதே போல நாம் மற்ற உறவுகளிலிருந்து பிரிந்து சென்று அவர்களுக்கு நாம் தவறு இழைக்கின்றோம், தீங்கு விளைவிக்கின்றோம், அவர்கள் முன்னேறக்கூடாது என்று கூட நாம் விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக, இப்படி பிரிந்து சென்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக, பாவத்திலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்காக கடவுள் காத்திருக்கின்றார். அவர்கள் மனமாற வேண்டும், அவர்களுடைய அன்பையும், என்னுடைய அரவணைப்பையும், என்னுடைய பரிவையும், என்னுடைய மன்னிப்பையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கின்றார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2ஆம் வாசகம் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு ஞாயிற்று வழிபாட்டினுடைய 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 18 20 வரை. நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன வேண்டுகோள்? ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஏன் அப்படின்னா, உலகினருடைய குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஆக இந்த உலகின் குற்றங்களை, நாம் செய்த பாவங்களை அவர் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உயரிய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து ஒப்புரவாக்குகின்றார். நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி நடைபெறுமாம். அங்கே விண்ணக தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும், மிகுதியான மகிழ்ச்சி விண்ணுலகில் நடைபெறும், விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறார். நாம் விண்ணுலகத்திற்கு செல்வதுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் நாம் பாவிலா இருக்கக்கூடிய நாம், தவறு செய்யக்கூடிய நாம், குற்றங்கள் பல செய்யக்கூடிய நாம் மனம் மாறினால் அந்த விண்ணகமே மகிழ்ச்சியாக இருக்குமா, வானதூதர்களை மகிழ்ச்சி அடைவார்களாம். ஆண்டவராய்த்தான் சொல்கின்றார். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே மனம் மாற வேண்டும். ஏன் நம்ம எல்லாமே பாவிகள், தவறு செய்கிறோம், கடவுளினுடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து வாழ்ந்திருக்கின்றோம். கடவுளுடைய மன்னிப்பை
பெற்று மற்றவர்களை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ முதலாவதாக கடவுளை பிரிந்து வாழக்கூடிய தருணங்களுக்காக நாம் மனம் மாற வேண்டும். எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தன், தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் நான் என்ன கூற தகுதியற்றவன், ஆனால் என்னை வேலையாட்கள் ஒருவனாக கருத அப்படின்னு சொன்னான். அதே போல நான் தகுதியற்ற பாவிகளாக இருந்தாலும் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய சகோதர சகோதரிகளோடும் தந்தையாக இறைவனோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆக நாம் மனம் மாற வேண்டும். நம் உறவினர்களை நாம் விட்டு பிரிந்து சென்றிருந்தால் பணத்திற்காக, சொத்திற்காக, சுயநலத்திற்காக, கர்வத்திற்காக மீண்டும் நாம் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த தந்தை சொன்னது போல உன்னுடைய தம்பி இறந்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றிருந்தான், காணாமற் போயிருந்தான், இப்பொழுது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னது போல நாமும் நம்முடைய பாவங்களினால் இறந்திருக்கக்கூடிய நாம் மனமாற்றத்தால் புது வாழ்க்கை வாழ உயிர் பெற்றெழ வேண்டும். பிரிந்த உறவுகள் மனம் மாறி வரும்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மன்னித்து. ஆக ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நொடித்துளிகள் நம்முடைய கண்களை மூடி இதோ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இதோ பாவிகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருமே, தவறு செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே, கடவுளை பிரிந்து சென்ற நம்ம ஒவ்வொருவருமே மனமாறி இதோ ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போல நாம் நம்முடைய உறவினர்களை விட்டு, பெற்றோர்களை விட்டு, சகோதர சகோதரிகளை விட்டு, நண்பர்களை விட்டு பிரிந்திருந்தால் மீண்டும் நாம் அனைவரும் அந்த உறவுகளை சீராக்க வேண்டும், நாம் ஒன்று சேர வேண்டும். இதற்கு தேவையான இறை ஆசீர் வேண்டி ஆண்டவரிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.